ஏனன்பா நம்ம இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். NFC அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சரை பயன்படுத்துறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது, ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. என் பேர் சையத், நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்ச. வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்ட்டையும் கொடுத்துக்கோங்க. சரி NFC-னா என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிட்டீங்க. NFC-யோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். NFC-யோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன். ஸோ இந்த ஃபீச்சரை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். NFC-யோட ஃபுல் ஃபார்மை நீங்கள் சொல்லிட்டேன். NFC-யோட பயன்பாடு என்னப்பா அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். NFC வந்து மொபைல் பேமெண்ட் பண்ணுறதுக்காக இந்த NFC-யை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ, அதே நேரத்தில் டாக்குமெண்ட், இந்த மாதிரி பலான விஷயங்களை கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வசதியை இந்த NFC ஏற்படுத்தி கொடுக்குறது. இந்த NFC வந்து ஷேர் பண்ணும்போது என்கிரிப்டட் லெவலில், அதாவது ஹைலி செக்யூர்டு லெவலில் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வசதியை பெற்றிருக்கு அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை இந்த NFC கொடுக்குறாங்க. என்னோடய ஃபோனில் தான் வந்து ப்ளூடூத் சர்வீஸ், இன்னும் பல சர்வீஸ்கள் இருக்குது. ஸோ அது மூலயமா என்னோடய டேட்டாவை நான் ஷேர் பண்ண முடியுமா, நான் ஏன் வந்து NFC-யை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரோட மனசில் இருக்குது. NFC-யை பயன்படுத்துறதுனால உங்களால் வந்து மொபைல் பேமெண்ட் பண்ண முடியும். அதாவது NFC ஒரு ஸ்மார்ட் கார்டாக வந்து உங்களால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, எந்த ஒரு டேட்டாவையும் என்கிரிப்ஷன் லெவலில், ஹைலி செக்யூர்டு லெவலில் வந்து உங்களால் வந்து ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணக்கூடிய வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கண்டிப்பாக இருக்கும், பயன்படுத்தி பாருங்கள். ப்ளூடூத்தை பயன்படுத்தும் போது ஒரு டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் இடைவெளி வரைக்கும் உங்களால் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டாவை வந்து ஷேர் பண்ண முடியும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா NFC-ல ஒரு ட்ராபேக் இல்லை, ஹைலி செக்யூர்டுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு போர்ட்டபிள் டிவைஸ்க்கும் உங்கள் டிவைஸ்க்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர், அதாவது 1.6 இன்ச் லெவலில் தான் வந்து உங்களோட டேட்டாவை ஷேர் பண்ண முடியும். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் கனெக்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதை டேப் பண்ணதுக்கப்புறம் பார்க்கல, நீங்கள் வந்து NFC அண்ட் பேமெண்ட்னு கொடுத்துருக்கோம். அந்த ஃபீச்சர் வந்து என்னோடய ஃபோனில் வந்து ஆஃப் பண்ணியிருக்கு. ஸோ நான் இதை வந்து எனேபிள் பண்ண போகிறேன். எனேபிள் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு மொபைல் பேமெண்ட் பண்ண முடியும், அதே நேரத்தில் டாக்குமெண்ட்டை வந்து செக்யூர் லெவலில் ஷேர் பண்ண முடியும். அதுவும் ஒரு போர்ட்டபிள் டிவைஸ்க்கும் உங்கள் டிவைஸ்க்கும் இடப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர், அதாவது 1.6 இன்ச் லெவலில் உங்களால் செக்யூர் லெவலில் வந்து எந்த ஒரு இதையும் நிகழ்த்தலாம். அருமையான ஃபீச்சர் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நண்பர்களே, இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. NFC-யை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு மிக சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.